தயாரிப்பாளர் தான் சார். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி படம் வந்திருக்குன்னு. இது புதுசாக எதுவும் பண்ணணும்னு நினச்சி சொல்லி பண்ணியிருக்கிறோம் நாங்கள். நான் அதை நீங்கள் தான் எல்லாத்தையும் போய் சேர்த்தணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பூஜையில் சேர்த்தன ரீச்சை வந்து எங்கள் ஊருக்கே போய் சேர்ந்துடுச்சு. அதே மாதிரி இதுவும் போய் சேர்ற மாதிரி எங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் மனசு வச்சாதான் வேலையை முடியும். உங்கள் கையில் தான் இப்போ இந்த படத்தில் ஓட்டலாமா வேண்டாமாங்கிறதெல்லாம் தெரியும். எங்கள் கூட நடித்த அமுதவாணன் சரி, அமுதவாணன் நடிச்சும் போதெல்லாம் ஒரு சீனுக்கு வந்து 1.5 மணி நேரம் அப்படியே படுத்திருந்தார். எனக்கெல்லாம் அதிசயம். எனக்கு புதுசாக இருக்கிறதுனால எனக்கு தெரியல. நான் ரொம்ப அவர் வந்து கோஆப்ரேட் பண்ணாரு. 1.5 அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா இவங்க டேக் மேல டேக் வாங்கிட்டே இருந்தாங்க. அதை அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தாரு. தூங்கிட்டாரு இருக்கலாம் அந்த மாதிரி. அப்படின்னு இப்ப அவரால் ரஃபிக் பாட்ஸாங்கிறது வெளியில இருக்கிறாரு, அதனால அவர் வர முடியல. அப்படியே ஜோவிதாவும் லிவிங்ஸ்டன் சார் உடம்பு சரியில்லை, அதனால வர முடியல. அவரும் பாக்கியராஜ் சாரும் உங்களுக்கு தெரியும், அவங்களாம் அவர் மீட்டு கலந்து மாற மாட்டாங்க. அதனால நீங்க பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் எங்களுக்கு. வணக்கம். இது ஒரு சின்ன படம். சார் வந்து ஒரு எக்ஸலன்ஸ் மேனு. இன்னைக்கு திரைப்படங்கள் வந்து எடுக்கிறது பெரிய சிரமமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் நம்மள மாதிரி ஆட்களை நம்பி, நம்மள மாதிரின்னு சொல்றேன், நான் உங்களை தான் சொல்றேன், பிரசன்ட் மீடியா பீப்புள், உங்களுடைய சப்போர்ட்டால மட்டும்தான் அந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போக முடியும்னு நாங்கள் நம்புறோம். இயக்குனர் தன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருட்செலவுக்குள்ளார என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. நிச்சயமா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புறோம். இந்த படத்தை நல்லபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்க எல்லாத்தையும் தாழ்மையா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி. பிரசுக்கும் வணக்கம். எனக்கு இது வரைக்கும் நான் நடித்த படங்கள் எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இது எனக்கு ரிலீஸ் ஆகிற 4வது படம். படம் பார்த்துருக்கீங்க. படம் நல்லா நடிச்சிருந்தேன்னா நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. இல்லை எந்த நிறை இருந்தாலும் சொல்லுங்க, திருத்திப்பேன். படம் நல்லா வந்திருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ப்ரொடியூசர் சார் ஃபர்ஸ்ட் படம் ஆர்மியில் சர்வ் பண்ணிட்டு விஆர்எஸ் வாங்கினதுக்கப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய படங்கள் தரணும்னு நான் அவரை விஷ் பண்ணிக்கிறேன். படத்தில் நடிச்சிங்க எல்லாருக்குமே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் கான்ட்ரிபியூட்டிங் டு திஸ் மூவி. அதுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. ஸோ ஏன்னா எங்களுக்கும் மக்களுக்குமான ஒரு பாலமே நீங்கள் தான். ஸோ நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான். தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த டெவிலோட வேஷம் போடுறது, அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் எல்லாமே. ஸோ பேசி அவங்க இங்கே வரல. ஸோ பட் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்டர் சாருக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும். தேங்க்யூ. இந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்கேன். ஆமாம். என்ன விஷயம் லீட்ல இருக்கீங்க, ஒரு போட்டோ காட்டுறது வந்து பெரிய ரைடு போட்டோவே காட்டுமே. என்ன படம் வந்தா தெரியும். ஆக்சுவலா படம் பார்க்கும்போது தெரியும் நான் தான் லீடுங்கிறது. எனக்குமே அந்த கேள்வி இருக்கு. உண்மையா சொல்ல போனோம்னா அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி படங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். எல்லா படத்துக்கும் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்துக்கும் நான் என்னோட யூனிட் எல்லாமே சப்போர்ட் பண்ணி நல்லா இது பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே டீம் ஒர்க் தான். மிகப்பெரிய வணக்கம். இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான பண்ணியிருக்கேன். சீரியஸான பண்ணியிருக்கேன். நம்ம டால்டின் வந்து ஒரு நல்ல அதான் வந்து டைரக்டர் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன். எல்லாமே கோவப்படாமல் ரொம்ப அழகாக பண்ணுவார். அப்புறம் ப்ரொடியூசர் அவருக்கு தெரியும், ஒரு ஆர்மியில் இருந்தவர். அதை தாண்டி வந்து எங்கே ஷூட்டிங் எது பண்ணாலுமே அவர் மாஸ்டர் பேசுவார். அவங்க ஃபுட்டாக இருக்கட்டும், நம்ம கொடுக்குற அந்த சேலரி ஆகட்டும், எதுவுமே யாருக்கும் குறை இல்லாமல் அதை ரொம்ப அழகாக பண்ணாங்க. கூட எல்லாருமே வந்து ஜாலியாக நடித்தாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக நடிச்சிருக்கோம். அப்புறம் மதன் சொல்லலாம் பண்ணிக்கோம். அவரோட ஃபேன் நான் அதுக்குலாம் நடிக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோனியா ரொம்ப நல்லா பண்ணிக்கோங்க. பாக்கியா சார் எல்லாமே சூப்பராக பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஹீரோவும் வந்துட்டு அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு ஆள். எது சொன்னாலுமே அதை ஏற்றுட்டு ஒன்று நடிப்பார். சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து நீ தான் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே சார். என் பேர் KS கிஷன். நீங்க படம் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஜென்யூனா என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிட்டோம்.
அதுக்கான எஃபர்ட் 100% நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறது உங்களோட கையில தான் இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல படத்தை என்கரேஜ் பண்ணுங்க. ஏதாவது மைனஸ் இருந்தால் அதை சொல்லுங்க. தென் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண லோகேஸ்வரன் சாருக்கு இந்த 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 ஈவெண்ட் வரைக்கும் அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதால தான் நிறைய படம் எடுத்து ரிலீஸ் ஆகாமலே மாட்டிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் பேஷனேட்டாக இருக்கிறதால தான் எங்களால் இந்த மாதிரி படம்லாம் வெளியே வர முடியுது. ஸோ அப்புறம் படத்தில் நடித்த மதன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே அமுதவாணன் சார், ஆதர்ஸ், அப்புறம் சோனியா அகர்வால் மேம் எல்லாருமே அவங்களோட கோஆபரேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து சீக்கிரமாக அந்த ஷூட் முடிக்க முடிஞ்சது. அப்புறம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஒரு ஃபோட்டோ ஏன் இல்லைன்ட்டு, இன்னும் இது ஒரு டிசைன் தான், இது மாதிரி இன்னும் 5-6 டிசைன்ஸ் இருக்குது. அதுலேயும் அவர் ஃபோட்டோ இருக்குது. நீங்க அடுத்தடுத்து இப்ப நீங்க புக் மை ஷோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ போஸ்டர் இருக்கு. ஆமா இல்ல இந்த டிசைன்ல இல்ல, வேற டிசைன்ஸ்ல இருக்கு. ஆமா பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. பிரச்சனை வந்து இந்த மாதிரி வச்சீங்கன்னா நான் கேள்வி கேட்கதான் செய்வோம். இல்ல அது பிரச்சனை இல்லை. இங்கே நீங்க ப்ரமோஷன் பண்ணலான்னு போது வெளியே உங்களுக்கு நீங்க பண்ணுவீங்க. பண்ணிருக்கோமே, நீங்க தியேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கு. இல்ல ஏதோ உடனே இல்லையே, அப்பெல்லாம் இல்ல, இருக்கு, வேற டிசைன்ல இருக்குன்ற. நீங்க இப்ப போனீங்கன்னா நீங்க அப்படியே ஐநாக்ஸ் தியேட்டர்ல போனீங்கன்னா அங்க ஃபிளக்ஸ் இருக்கும், அதுல அவர் இருக்காது. ஆமா அதான் சொல்றேன், இருக்கு, வேற டிசைன்ஸ் எல்லாம் இருக்குன்ற. நீங்க இதை ஒன்ன பார்த்து ஜட்ஜ் பண்ண. ஆமா இல்ல இருக்காரு சார். நீங்க நான் வந்து இல்ல வைக்கவே இல்லைன்னா சொல்லலாம், இருக்குன்ற. இப்படியே போனீங்கன்னா அங்க அவர் இருக்காரு, அததான் நான் சொல்றேன். நான் தவிர்த்துட்டேன் அப்படின்னா நீங்க சொல்லலாம், இருக்காரு இல்ல, அததான் சொல்றேன். வேற ஏதாவது சார்? சார் படத்துல இப்ப வந்து தமிழ்நாட்டிலும் சரி உலகநாட்டிலும் சரி நரபலியை வந்து எனக்கு நம்புறது கிடையாது. ஆமா நரபலியை வச்சு ஒரு படம் பண்ணு யோசிச்சீங்க? இல்ல இது வந்து தவிர்க்கிற மாதிரியான ஒரு படம் தான் சார் இது. ஆக்சுவலி இது வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி கிடையாது. நீங்க ஃபுல் கண்டென்ட் ஓரியன்டா பாத்தீங்கன்னா அவனோட ஆசையினால தான் அவன் ஃபேமிலி இதுவாகுதுன்ற மாதிரி தான் அது கருத்தே இருக்கு படத்துல. சோ அதுதான் நாங்க புரியல அறிவுரை சொல்றீங்கன்றீங்க. அறிவுரைன்னு சொல்ல முடியாது. செகண்ட் பார்ட் வைக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. செகண்ட் பார்ட்டா? அது ஒரு சின்ன ஒரு லீட் ஒண்ணு செகண்ட் பார்ட்டுக்கு, அவ்வளவுதான். இல்ல சார், இல்ல அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று இருக்குன்றது நம்ம கன்க்ளூஷன் கொடுத்துருக்கோம்ல படத்துல. கடைசியா ஒரு பாக்கியராஜ் சார் சொல்லுவாரு, அது வந்துச்சுன்னா அடுத்து அதுக்கான இதுவும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதை வாழ வைக்கலாம் போல, அதை அழிக்கதான் போறாங்க. அவர்தான் கேட்டாரு, அவர் வேற அவர் அடுத்தது தங்கம் கேட்டாருல்ல, அதுவும் கொடுத்துச்சு இல்ல, அவர் கேட்கறதா கொடுக்குது, அவ்வளவுதான். படத்துல வந்து சாத்தனை அழிக்கிற மாதிரிலாம் கிடையாது, சாத்தனை வளர்க்குற மாதிரி தான் இருக்கு. இல்ல அழிக்கதான் போனாங்க, அது தப்பா ப்ராசஸ் பண்ணதா அது வந்துருச்சு திரும்ப. சோ அது அழிக்கிறது அடுத்த லீட் சொல்லிருக்கோம் நாங்க. ஆமா தப்பு, அதனால வந்துருச்சு திரும்ப. வந்து ஒரு நல்ல காமெடி எல்லாம் பண்ணுவாரு. அவர் ஏன் இந்த படம் ஃபுல்லா வந்து ஏதாவது நல்ல காமெடி எல்லாம் கொடுத்து அவர் யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன் அவரை வந்து சாதாரண ஒரு நெகட்டிவ் ஏதோ ஒரு இதுலயே கொண்டு போறீங்க இல்லையா? இல்ல அதுதான் நான் கதை அவர்கிட்ட சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்னா, கதை சொல்லும் போது அவர்கிட்ட என்ன சொன்னாங்க, நீங்க இந்த படத்துல வந்து இது வரைக்கும் பண்ண மாதிரி இது இருக்காது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். நீங்க இது வரைக்கும் அவரை சிரிச்சே பாத்துருப்பீங்க எல்லா படத்துலயும், இதுல அவரை சிரிச்சிருக்க மாட்டாரு, மோஸ்டா எல்லா இடத்துலயும் அமைதியாவே இருப்பாரு. சோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு அவரே ஃபீல் பண்ணாரு. நான் இது மாதிரி ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. இல்லன்னா அவர் வேணான்னு சொல்லியிருக்காரு முதலே சொல்லும். அமுதவாணன் சார் வந்து வெறும் ஒரு காமெடியனா இனிமே நம்ம பார்க்க கூடாது. அவர் மிக சிறந்த ஒரு நடிகர். கூடிய சீக்கிரமே ஒரு ஹீரோவா நம்ம அந்த அவதாரம் நம்ம சீக்கிரமா பார்க்கலாம் அவரை. குடியேற்ற தப்பி பால இல்ல இல்ல நிறைய பேர் தப்பான இல்ல இல்ல அவரு பாலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் என் கூட தான் இருக்கான். ஒரே வீட்டுல தான் ஒரே ரூம்ல தான் இருக்கும். அதனால அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் கேட்குற மாதிரி என்னன்னா, பாலா வந்து தப்பா சொன்னாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்ன மேட்டர்ன்றது எனக்கு தெரியும். அதனால அதுக்காகலாம் கிடையாது. எப்பவுமே கூட தான் இருக்கேன். என்னன்னா இப்போ வந்து மீடியா சம்மந்தப்பட்டு நிறைய ஷோ இருக்கும், அதெல்லாம் இருக்கும்ல. இப்போ பாலா வந்து மீடியால இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டான் படத்துக்காக இது பண்றதுனால. அது சாதமாக போல. மற்றபடி ஈவெண்ட்லாம் ஒன்னா போறோம், மற்றபடி வீட்டுல ஒன்னா காலையில இருந்து ஒன்னா டீ குடிப்போம், ஒன்னா சாப்பிடுவோம், அப்படிதான் இருக்கு. அவரோட படத்துல எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாமா? ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து
தளர்த்தி விடுவங்களை வந்து தவிர்த்துருவாங்க. ஒரு படம் ஒரு நிறைய படம் பண்ண போறாரு. வாய்ஸ் உண்டு அவங்களுக்கு. அது தெரியலையா, நம்ம வந்து நான் வந்து பாலாவை நம்பி கன்ஃபார்ம் பண்ணா உங்கதான் சொல்றாங்க, உங்களுக்கு தான் கேள்வின்றாங்க. அதான் கேக்குறேன். இல்ல அப்படிலாம் இல்லையா. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் வந்து கேட்பாங்க, பாலா இது மாதிரி பேசி கொடுக்கணும்னு. நாங்க பேசி இது பண்ணுவேன். அதுக்கு எங்க சம்மந்தம் பாலாட்டு நான் சொல்லிட்டேன், ஒரு டைரக்டர் வந்துட்டு எனக்கு விருப்பப்பட்டு அவருக்கு வந்து அமுதம் வந்தா நல்லா இருக்கும் அப்படி சொன்னாங்கன்னா சொல்றா, நீ வந்து எதுக்குமே ரெஃபர் பண்ணாத அப்படின்னு நானே சொல்றேன். அது நல்லாவும் இருக்காது, அவருக்காக எனக்கு திணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து அதை சொல்லிட்டேன். ஏன்னா அவனுக்கும் ஃப்ரீடம் இருக்காது, எனக்குமே இருக்காது. அதை அவங்ககிட்ட சொல்லிட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லையா, நான் ஒரு நல்ல நட்புல இருக்கேன். கண்டிப்பா. கேமரா லோரன்ஸ் வரும்போது பயந்துட்டாரு. கண்டிப்பா. நன்றி எல்லாருக்கும் நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் சார், இந்த ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் வந்து பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் வந்து இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பார்ட் நானும் இருக்கேன். ஸோ என்னோட காம்போ பார்த்தீங்கன்னா நிறையா அமுதவனன் சார் கூட தான் இருக்கும். ஸோ எனக்கு என்ன கரெக்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய லேர்ன் பண்ணனே சொல்லலாம் இந்த மூவியில். ஸோ ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. முதல்ல இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் வந்து நான் இதுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் சூஸிங் மீ. டிரெக்டரால் தான் நான் இங்கே நிற்கிறேன் நான் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் டைம் டு ஷோ கிராட்டிடியூட். அண்ட் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஆசையாக இந்த படம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவர் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி படங்கள் வந்து. ஸோ உங்களோட ஆதரவை எங்களுக்கு தரணும். நன்றி. சரி.